இதன் மூலம் அவர் எதை அடையப் போகிறார்? எனது இரண்டாவது கேள்வி, இந்த உலகில் எல்லோரும் யாரோ ஒருவரால் படைக்கப்பட்டிருப்பனர். அதேபோல் கடவுளும் யாரோ ஒருவரால் படைக்கப்பட்டிருப்பார். அல்லாஹ் என்றால் என்ன பொருள்? சகோதரர் 3 கேள்விகள் கேட்டார். முதல் கேள்வி, இறைவன் ஏன் ஆதாம் ஏவாளை படைத்தான், எதற்காக இந்த உலகை இப்படி படைத்தான் என்று கேட்டார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதாம் ஏவாளை படைத்தான், அவர்களுக்கு சாந்தி உண்டாகட்டும். படைத்தது இந்த மனித சமுதாயம் உண்டாகத்தான். அவர்கள் தான் நமது முதல் முன்னோர்கள். அல்லாஹ் சொல்கிறான் சூரா அல்-ஹுஜராத்தில் அத்தியாயம் 49 வசனம் 13 யா அய்யுஹன் நாஸு இன்ன خلقناكم من ذكر وانثى وجعلناكم شعوبا وقبائل لتعارفوا إن أكرمكم عند الله أتقاكم إن الله عليم خبير. ஓ மனிதர்களே, நிச்சயமாக நாம் உங்களை ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து படைத்தோம். நீங்கள் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்வதன் பொருட்டு பின்னர் உங்களை கிளைகளாகவும் கோத்திரங்களாகவும் ஆக்கினோம். ஒருவரை மற்றொருவர் இழிவுபடுத்த அல்ல. ஆகவே உங்களில் எவர் பயபக்தி உள்ளவராக இருக்கிறாரோ அவர்தான் அல்லாஹ்விடத்தில் நிச்சயமாக கண்ணியமிக்கவர். ஒரு மனிதனை சீர்தூக்கி பார்க்கும் அளவுகோல் பணம் அல்ல,